வெல்கம் டு டார்கெட் 10C லைக்ஸ். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை காண வந்தமைக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஊரில் உயரமானவை கோவில்கள் என்றால் அந்த கோவிலின் உயரம் கோபுரங்களே. அப்படிப்பட்ட கோபுரங்களுக்கு அழகு சேர்ப்பவை கலசங்கள் என்பதை யாவரும் அறிவோம். கலசத்தின் எனக்கு தெரிந்த சில விடயங்களை உங்களுடன் பகிர்கிறேன். கலசம் தங்கம், வெள்ளி, செம்பு அல்லது ஐம்பொன்களால் செய்யப்பட்டிருக்கும். இந்த கலசம் அழகு பொருளாகவும் பார்க்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி கலசம் இடி தாக்குவதிலிருந்து காக்கும் என்றும் நம்பிக்கை உள்ளது. இந்த கலசத்தில் கம்பு, கேழ்வரகு, தினை, சோளம், வரகு, மக்காச்சோளம், சாமை ஆகியவை இருக்கும். குறிப்பாக தானியம் வகைகள் இதில் அதிகமாக சேர்க்கப்படும். காரணம், அந்த காலத்தில் ஊரில் பஞ்சம், பட்டினி என்று ஏற்பட்டால் அந்த தானியங்களை வைத்து விவசாயம் செய்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இந்த யுக்தியை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தானியங்கள் யாவும் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை மட்டுமே பாதுகாக்க முடியும். அதற்காகத்தான் ஒவ்வொரு கோவில்களிலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்ற திருவிழா நடைபெறுகிறது. அந்த நேரத்தில்தான் இந்த தானியங்களும் புதிதாக கொட்டப்பட்டு சேமித்து வைக்கப்படுகின்றன. இந்த சிறு குறிப்பு இதுவரை தெரியாதவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டார்கெட் 10C லைக்ஸ்க்கு ஆதரவு தந்தமைக்கு நன்றி. எனக்கு தெரிந்த வரையில் திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் அதிகபட்சமாக 12 கலசங்கள் உள்ளன. உங்கள் ஊரில் எந்த கோவிலில் கலசங்கள் அதிகமாக உள்ளன? காமெண்டில் சொல்லுங்க நண்பர்களே.